கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறையேசுவில் பிரியவாறு சகோதர சகோதரிகளே, ஆண்டின் பொதுக்காலம் 9ஆம் வாரத்தினுடைய முதல் நாளிலே இன்று தாய் திருச்சபையானது மூவொரு இறைவனுடைய பெருவிழாவை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றது. இறைவனில் இருக்கக்கூடிய ஒற்றுமை இறைவனுடைய சாயலாக பாவனையாக படைக்கப்பட்ட நம்மிடம் இருக்க வேண்டும் என்று இறைவன் ஆசைப்படுகின்றார். இறைவனுடைய விருப்பத்தை நாம் நிறைவேற்றுவோம். அதே வேளையிலே அன்னையினுடைய வணக்க மாதத்தினுடைய இந்த இறுதி நாளிலே அன்னையை சிறப்பான விதத்திலே நாம் சிறப்பிக்க ஒரே குடும்பமாக குழுமி இருக்கின்றோம். கடந்த 30 நாட்களாக இறைவன் தன் அன்னை வழியாக நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதித்திருக்கின்றார். கடந்த 31 நாட்கள் அன்பியங்கள், பக்த சபைகள், இளையோர் இயக்கத்தை சார்ந்தவர்கள், புது நன்மை உறுதிபூசல் பெற்றவர்கள், தன்னார்வ தொண்டர்கள் என்று சொல்லி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளை அன்னைக்காக சிறப்பித்தோம். எனவே இந்த நாளில் இந்த 31 நாட்கள் அன்னையை சிறப்பித்த ஒவ்வொருவரையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டி திருப்பலி ஒப்பு கொடுப்போம். மேலும் அன்னையினுடைய இந்த இறுதி நாளிலே 2ஆம் அருள் சின்னப்பர் அன்பியத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அன்பிய குடும்பங்களும் சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள். எனவே ஒவ்வொரு குடும்பங்களுக்காகவும் குடும்ப கருத்துகளுக்காகவும் பிள்ளைகளுக்காக சிறப்பாக திருப்பலியிலே ஜெபிப்போம். சிறப்பான விதத்திலே இதோ இந்த நாளிலே நமக்காக திருப்பலி நிறைவேற்றி ஒவ்வொருவருக்காக சிறப்பிக்க இருக்கக்கூடிய நமது பாசமிகு அருட்தந்தை ராய் அடிகள் அவளுக்காகவும் அவருடைய உடல்நலத்திற்காகவும் அவருடைய பணி சிறக்கவும் இந்த திருப்பலியிலே சிறப்பாக ஜெபிப்போம். மேலும் திருப்பலியினுடைய தனிப்பட்ட கருத்துகளாக புனித பிரான்சிஸ் சவேரியார் குடும்பத்தில் இருக்கக்கூடிய உங்கள் ஒவ்வொருவரின் தனிப்பட்ட குடும்பங்களுக்காகவும் குடும்ப கருத்துகளுக்காகவும் ஒவ்வொருடைய குடும்பத்துக்குரிய பிள்ளைகள் உடல்நலம், கல்வி முன்னேற்றம், வேலைவாய்ப்பிற்காக திருப்பலியிலே சிறப்பாக ஜெபிக்கின்றோம். மேலும் திருப்பலியினுடைய தனிப்பட்ட கருத்துகளாக ஆண்டனி சாமி சின்னம்மாள் குடும்பத்தின் பெயரால் இறைவன் அன்னை வழியாக செய்கின்ற அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் குடும்ப கருத்துகளுக்காகவும் குடும்பத்தில் உள்ள
அனைவருடைய உடல்நல வேண்டி திருப்பலி ஒப்புக் கொடுக்கின்றார்கள். ஸ்டீஃபன் இமானுவேல், லீமா பூங்கொடலி, எல்ராய் குடும்பத்தின் பெயரால் இறைவன் அன்னை வழியாக செய்கின்ற அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் குடும்ப கருத்தலுக்காகவும் அனைவருடைய உடல்நல வேண்டி திருப்பலி ஒப்புக் கொடுக்கின்றார்கள். எலிசா விவேக் இவளது ஆண்மலை பாட்சிக்காக திருப்பலி ஒப்புக் கொடுக்கின்றார்கள். ஞானாதிக்கம் வேளாங்கண்ணி இவருக்கு உடல்நலம் பெற்றதற்கு அன்னைக்கு நன்றி வழியாகவும் குடும்ப கருத்துகளுக்காக திருப்பலி ஒப்புக் கொடுக்கின்றார்கள். மற்றும் மரியா தொலைக்காட்சி வழியாக அந்த திருப்பலியிலே இணைந்திருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்காக மரியா தொலைக்காட்சியினுடைய வளர்ச்சிக்காக திருப்பலியிலே சிறப்பாக ஜெபிப்போம். மேலும் இந்த திருப்பலியிலே நம்முடைய பங்கு தந்தையினுடைய கருத்துக்களுக்காகவும் உடல் நலத்திற்காகவும் அவர் இந்த பங்கினுடைய ஆன்மீக வளர்ச்சிக்காக எடுக்கின்ற எல்லா முயற்சிகளையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்க இந்த திருப்பலியிலே நாம் மன்றாடி ஜெபிப்போம். திருப்பலியை தகுதியான முறையிலே ஒப்பு கொடுக்க நமக்கு தடையாக இருக்கிற நம்முடைய பாவங்களை நினைத்து ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் உள்ள இறைவன் நம் பாவங்களிலிருந்து நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் தம்முடைய ஆட்சியின் விருந்தில் பங்கு கொள்ள நம்மை தகுதி பெற அழைத்து செல்வாராக. ஆமென். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தார்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம்.
ஜெபிப்போமாக. அன்பு தந்தையே இறைவா, உண்மையின் வார்த்தையையும் புனிதப்படுத்தும் தூய ஆவியாரையும் உலகுக்கு அனுப்பி உமது வியத்தகும் மறைபொருளை மானிடருக்கு வெளிப்படுத்தினே. நாங்கள் உண்மையான நம்பிக்கையை அறிக்கையிடுவதன் வழியாக இன்றும் உள்ள ஒவ்வொரு கடவுளின் மாட்சியை அறிந்து கொள்ளவும் உமது மாண்பின் பேராற்றலில் நீர் ஒருவராக இருக்கிறீர் என ஏற்று வழிபடவும் எங்களுக்கு அருள் புரிவீராக. உம்மோடும் பரிசுத்த ஆவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். இரக்கமும் பரிவும் உள்ளவர் இறைவன். விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். அந்நாட்களில் ஆண்டவர் தமக்கு கட்டளையிட்டபடி மோசே அதிகாலையில் எழுந்து சீனாய் மலை மேல் ஏறி சென்றார். தம் கையில் 2 கற்பலகைகளையும் கொண்டு போனார். ஆண்டவர் மேகத்தில் இறங்கி வந்து அங்கே அவர் பக்கமாய் நின்று கொண்டு ஆண்டவர் என்ற பெயரை அறிவித்தார். அப்போது ஆண்டவர் அவர் முன்னிலையில் கடந்து செல்கையில், ஆண்டவர் ஆண்டவர் இரக்கமும் பரிவும் உள்ள இறைவன், சினம் கொள்ள தயங்குபவர், பேரன்பு மிக்கவர், நம்பிக்கைக்குரியவர் என அறிவித்தார். உடனே மோசே விரைந்து தரை மட்டும் தாழ்ந்து வணங்கி, என் தலைவரே, நான் உண்மையிலேயே உன் பார்வையில் தயை பெற்றவன் என்றால் இவர்கள் வணங்கா கழுத்துள்ள மக்கள் எனினும், என் தலைவரே, நீர் எங்களோடு வந்தருளும். எங்கள் கொடுமையையும் எங்கள் பாவத்தையும் மன்னித்து எங்களை உம் உரிமை சொத்தாக்கி கொள்ளும் என்றார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. வேண்டிய பல்லவி. என்றென்றும் நீர் புகழப் பெறவும் ஏத்தி போற்ற பெறவும் தகுதியுள்ளவர். 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 ஏத்தி போற்ற பெறவும் தகுதியுள்ளவர். என்றென்றும் நீர் புகழப் பெறவும் ஏத்தி போற்ற பெறவும் தகுதியுள்ளவர். ஏத்தி போற்ற பெறவும் தகுதியுள்ளவர். எங்கள் மூதாதையரின் கடவுளாகிய ஆண்டவரே, நீர் வாழ்த்து பெறுவீராக. மாட்சியம் தூய்மையும் நிறைந்த உம் பெயர் வாழ்த்து கூறியது. என்றென்றும் நீர் புகழப் பெறவும் ஏத்தி போற்ற பெறவும் தகுதியுள்ளவர். என்றென்றும் நீர் புகழப் பெறவும் ஏத்தி போற்ற பெறவும் தகுதியுள்ளவர். மாட்சி விளங்கும் கோவிலில் நீர் வாழ்த்து பெறுவீராக.
வீற்றிருந்து படுகுழியை நோக்குபவரே, நீர் வாழ்த்த பெறுவீராக. என்றென்றும் நீர் புகழப் பெறவும், ஏத்தி போற்றப் பெறவும் தகுதியுள்ளவர். என்றென்றும் நீர் புகழப் பெறவும், ஏத்தி போற்றப் பெறவும் தகுதியுள்ளவர். ஏத்தி போற்றப் பெறவும் தகுதியுள்ளவர். உமது ஆட்சிக்குரிய அரியணையின் மீது நீர் வாழ்த்த பெறுவீராக. உயர் வானகத்தில் நீர் வாழ்த்த பெறுவீராக. என்றென்றும் நீர் புகழப் பெறவும், ஏத்தி போற்றப் பெறவும் தகுதியுள்ளவர். என்றென்றும் நீர் புகழப் பெறவும், ஏத்தி போற்றப் பெறவும் தகுதியுள்ளவர். ஏத்தி போற்றப் பெறவும் தகுதியுள்ளவர். இரண்டாம் வாசகம். இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. திருத்துதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய இரண்டாம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 13, இறைவசனங்கள் 11 முதல் 13 முடிய. சகோதர சகோதரிகளே, இறுதியாக நான் உங்களுக்கு சொல்வது, மகிழ்ச்சியாயிருங்கள், உங்கள் நடத்தையை சீர்படுத்துங்கள், என் அறிவுரைக்கு செவிசாயுங்கள், மன ஒற்றுமை கொண்டிருங்கள், அமைதியுடன் வாழுங்கள். அப்பொழுது அன்பும் அமைதியும் அளிக்கும் கடவுள் உங்களோடு இருப்பார். தூய முத்தம் கொடுத்து ஒருவரை ஒருவர் வாழ்த்துங்கள். இங்குள்ள இறைமக்கள் அனைவரும் உங்களுக்கு வாழ்த்து கூறுகிறார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. இருந்தவரும் இருக்கின்றவரும் வரவிருக்கின்றவரும் எல்லாம் வல்லவருமான கடவுள் தந்தை மகன் தூய ஆவியாருக்கு மகிமை உண்டாகுக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். இயேசு நிக்கதேமிடம் கூறியது,
தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலைவாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அளிக்கும் அளவுக்கு கடவுள் உலகில் மேல் அன்பு கூர்ந்தார். உலகிற்கு தண்டனை தீர்ப்பு அளிக்க அல்ல, தம் மகன் வழியாக அதை மீட்கவே கடவுள் அவரை உலகுக்கு அனுப்பினார். அவர் மீது நம்பிக்கை கொள்வோர் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவதில்லை. ஆனால் நம்பிக்கை கொள்ளாதோர் ஏற்கனவே தீர்ப்பு பெற்றுவிட்டனர். ஏனெனில் அவர்கள் கடவுளின் ஒரே மகனிடம் நம்பிக்கை கொள்ளவில்லை. இது கிறிஸ்து விடுகின்ற செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அவரிடம் நம்பிக்கை கொள்ளும் எவரும் நிலைவாழ்வை கொண்டுள்ளார்கள். ஆண்டவர் இயேசுவில் அருமையான அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அன்னையாம் திருச்சபை இன்று மூவரு கருவுடைய பிரசன்னத்தை இந்த நாளிலே கொண்டாடி கொண்டிருக்கிறது. அதே வேளையிலே அன்னை கன்னிமரியாள் எலிசபெத் அம்மாளை சந்தித்த அந்த ஒரு நிகழ்வையும் விழாவாக இந்த நாளிலே கொண்டாடுகிறது. ஆனால் ஞாயிற்றுக்கிழமை என்பதனால் அந்த அன்னை மரியாள் சந்தித்த பெருவிழாவை நாம் கொண்டாட முடியவில்லை. மாறாக இந்த மூவரு கடவுளுடைய இந்த பெருவிழாவை அன்னையாம் திருச்சபை இன்று கொண்டாடுகிறது. எனவே முதலிலே உங்கள் அனைவருக்கும் நான் வாழ்த்துக்களை கூறிக்கொள்ளுகிறேன். ஏனென்றால் கடந்த இந்த ஒரு மாத காலம் முழுவதும் முதல் தேதியிலிருந்து இந்த நாள் வரைக்கும் அன்னையினுடைய இந்த வணக்க மாதத்தை மிகவும் சீரோடும் சிறப்போடும் நீங்கள் சிறப்பு செய்திருக்கிறீர்கள். அன்னைக்கு ஒரு புகழை சாற்றியிருக்கிறீர்கள். தினந்தோறும் அன்னையினுடைய அந்த தேர்பவனையை முழுமையாக எடுத்துக்கொண்டு அன்னையோடு சேர்ந்து ஆண்டவரை முகமுகமாக தரிசித்து அவருடைய மீட்பு திட்டத்திலே நீங்கள் பங்கு கொடுத்திருக்கிறீர்கள், ஜபமாலையோடு சேர்ந்து. எனவே இந்த நாளிலே உங்கள் அனைவரையுமே நான் வாழ்த்துகின்றேன். உங்களுக்காக இறைவனிடத்தில் ஜெபிக்கின்றேன். இந்த மூவரு இறைவனுடைய இந்த பெருவிழா தூய ஆவியானவருடைய அடுத்த ஞாயிற்றுக்கிழமை, அந்த பெருவிழாவுக்கு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை பொது காலத்தில் இந்த முதல் ஞாயிறிலே இதை நாம் கொண்டாடுகின்றோம். இந்த மூன்று கடவுளாக இருக்கிற இந்த மூவரு இறைவனுடைய பண்புகள் என்ன, அவருடைய குண நலன்கள் என்ன, ஏன் அன்னையாம் திருச்சபை இந்த நாளிலே இந்த மூவரு கடவுளுக்கு விழா எடுக்க வேண்டும்? இந்த மூவரு கடவுளை பற்றி அறிந்து கொள்வதற்கு, புரிந்து கொள்வதற்கு நமக்கு ஞானம் போதுமா, அறிவு மட்டும் போதுமா என்றால் ஒரு கேள்விக்குறிதான். கடவுளே இல்லை அப்படின்னு சொல்லி வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு நாத்திகர், கடவுளை மறுத்தவர், வாழ்நாளிலே கடவுளே கிடையாது என்று சொல்லி வாழ்ந்து கொண்டிருந்தான். எனவே இப்படிப்பட்ட நிலையிலே வாழ்ந்தவர் திடீரென்று மரணப்படுக்கையிலே இருந்தான். சாகும் தருவாயிலே அந்த மனிதர் இருந்து கொண்டிருக்கிற பொழுது அவருடைய நண்பர் ஒருவர் அவரிடத்திலே வந்து இந்த வார்த்தையை சொல்லி நீ ஜெபித்தால் கடவுளுடைய ஆன்மாவை சுகப்படுத்துவான், உடைய ஆன்மாவை விண்ணகத்திற்கு கொண்டு போய் சேர்ப்பார் என்று சொன்னார். ஆனால் இந்த மனிதர் நாத்திகர் அவர் சொல்லக்கூடிய வார்த்தைகளை கேட்டுவிட்டு அவரை ஏளனமாக சிரித்தார். ஏனென்றால் அவர் கடவுளே இல்லை என்று சொல்லி வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். நீங்கள் இருக்கிறவங்க யாராவது கடவுள் இல்லை அப்படின்னு சொல்லி யாராவது இங்கே இருக்கிறீங்களா? கடவுள் கிடையவே கிடையாது அப்படின்னு யாராவது இருக்கீங்களா? யாராவது இருக்கீங்களா? என்னங்க ஒன்றும் சத்தத்தையும் காணும். இருக்கிறோம் இல்லை, ஏதாவது தலையை ஆட்டி இல்லை ஏதாவது வாயை எடுத்து சொல்லுங்க. ஒன்றுமே இல்லாமல் உட்காந்துருக்குறீங்க. எல்லாருமே ஒத்துக்கிறீங்க இல்லையா, கடவுள் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறீங்க. ஆனால் இந்த நாத்திகர் கடவுள் இல்லை என்று மறுத்து வாழ்ந்து கொண்டிருப்பவர். ஆனால்
இந்த உலகத்திலே பிறந்த எந்த ஒரு மனிதனும் கடவுள் இல்லை என்று வெளிப்படையாக சொல்லலாம், ஆனால் தங்களுக்குள்ளாக இல்லை என்று யாரும் சொல்ல மாட்டாங்க. யாருமே சொல்ல மாட்டாங்க. ஏனென்றால் அவர்களுக்கு தெரியும் கடவுள் இருக்கிறார் என்று. ஏனென்றால் உயிர் வாழ்வது என்பது கடவுளால் தான். எனவே அவர் அப்படி மரண படுக்கையில் இருக்கிற பொழுது அவருடைய நண்பர் சொன்ன வார்த்தை இதுதான்: கடவுளே, என் ஆன்மாவை மீட்டருளும் என்ற இந்த வார்த்தையை நீ சொன்னா போதும், கடவுள் கண்டிப்பா உனக்கு மோட்சத்தை கொடுப்பார்னு சொன்னார். கடவுளே, என் ஆன்மாவை மீட்டருளும். இந்த வார்த்தையை கேட்ட உடனே அவர் ஏளனமா சிரிச்சார். நான் தான் கடவுள் இல்லைன்னு சொல்றேன், நீ என்கிட்ட வந்து சொல்றியேடா அப்படின்னு சொல்லிட்டு, இருந்தாலும் நீ சொல்லு அப்படின்னு சொல்லி அந்த நண்பர் வற்புறுத்தும் பொழுது இந்த மனிதர் சொன்னார்: கடவுளே, நீ இருப்பது உண்மை என்றால், கடவுளே நீ இருப்பது உண்மை என்றால் என் ஆன்மாவை அப்படி ஒன்று எனக்கு இருந்தால், என் ஆன்மாவை அப்படி என்று ஒன்று எனக்கு இருந்தால் அதை மீட்டருளும் என்று சொல்லி இறந்து போய்விட்டான். அவர் சொன்ன வார்த்தையை பாருங்கள்: கடவுளே, நீ இருப்பது உண்மை என்றால் என் ஆன்மாவை அப்படி என்ற ஆன்மா என்ற ஒன்று எனக்கு இருந்தால் என்னுடைய ஆன்மாவை மீட்டருளும் என்று சொன்னார். அன்புக்குரியவர்களே, இன்றைய கால கலாச்சார சூழ்நிலைகளிலே நாம் பார்க்கிற பொழுது பகுத்தறிவுள்ள எவருமே கடவுள் இல்லை என்று சொல்ல மாட்டார்கள். பகுத்தறிவுள்ளவர்கள் கடவுள் இருக்கிறார் என்பதை முழுமையாக ஏற்றுக்கொள்வார்கள். ஏனென்றால் பகுத்தறிவு என்பது காரணம் காரியங்களை அது உள்ளடக்கியதாக இருக்கிறது. ஏனென்றால் காரியம் ஒன்று இருந்தால் காரணங்கள் கண்டிப்பாக இருக்கும். விதையின்றி மரம் இல்லை, தாயின்றி சேய் இல்லை. விதை இருக்கிறது என்றால் மரம் இருக்கும், மரம் இருக்கிறது என்றால் விதை இருக்கும், தாய் இருக்கிறாள் என்றால் சேய் இருக்கும், சேய் இருக்கிறார் என்றால் தாய் கண்டிப்பாக இருப்பாள். எனவே ஒரு காரணம் இருக்கிறது என்றால் அதற்கு காரியங்கள் கண்டிப்பாக இருக்கும். இதைத்தான் முன்னோர்கள் சான்றோர்கள் சொல்லுகிறார்கள். கடவுள் இருப்பு நிலையை முழுமையாக அவர்கள் சொல்லுகிறார்கள். இந்த சான்றோர்கள் சொல்லக்கூடிய இந்த சொல்லை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் பிசாசுகள், பேய்கள் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் பேய்கள் எப்பவுமே கடவுளை என்ன பண்ணாது, ஏத்துக்காது. ஆனால் நற்செய்தி நூல்களிலே பாருங்கள், ஆண்டவரே எங்களை வதைக்கவா இங்கு நீர் வந்தீர் என்று அந்த பெயல்சேபுல் கேட்கிறது இயேசு கிறிஸ்துவை. அப்பொழுது என்றால் பிசாசுக்கு கூட தெரிகிறது கடவுள் யார், கடவுள் இருக்கிறார் என்பது. ஆனால் சான்றோர்கள் சொல்லுகிறார்கள், கடவுளை பகுத்தறிவுள்ளவர்கள் எல்லாருமே ஏற்றுக்கொள்வார்கள், கடவுளை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் பகுத்தறிவு இல்லாதவர்கள். இந்த ஞானம் முழுமையாக நமக்கு தெளிவுபடுத்துகிறது. இதைத்தான் அன்புக்குரியவர்களே, கடவுள் ஒருவராக இருக்கிறார் என்பதை பகுத்தறிவு நமக்கு உணர்த்துகிறது. ஆனால் ஒரே கடவுளாக, தந்தையாக, மகனாக, தூய ஆவியாராக இருக்கிறார் என்பதற்கு, அதை நாம் முழுமையாக புரிந்து கொள்வதற்கு நம்முடைய பகுத்தறிவு மட்டும் நமக்கு போதாது. மாறாக கடவுளுடைய வெளிப்பாடு நமக்கு மிக மிக அவசியம். கடவுள் அதை வெளிப்படுத்தவில்லை என்றால் நம்மால் அந்த மூவரு கடவுளை முழுமையாக புரிந்து கொள்ள முடியாது. அவருடைய தன்மைகள் என்ன என்பதை நம்மால் அறிந்து கொள்ள முடியாது. எனவேதான் அதற்கு இறை வெளிப்பாடு தேவை. இறை வெளிப்பாடு யாருக்கு வெளிப்படுத்தப்படுகிறதோ அவர்கள்தான் இந்த மூவரு கடவுளை, பிதா, சுதன், பரிசுத்த ஆவியை முழுமையாக ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். எனவேதான் அன்புக்குரியவர்களே, நம்முடைய எந்த ஒரு வழிபாடாக இருந்தாலும் சரி, திருப்பலிகளாக இருந்தாலும் சரி, அதிலே முதலிலே மூவரு இறைவனுடைய நாமத்திலே நாம் ஆரம்பிக்கிறோம். பிதா, சுதன், பரிசுத்த ஆவியின் பெயரால் என்று ஆரம்பிக்கிறோம். அதோடு கூட திருப்பலியிலே எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளுடைய அன்பும், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய அருளும், தூய ஆவியாருடைய நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக என்று சொல்லிதான் நாம் வாழ்த்துகின்றோம். வாழ்த்து செய்திகளை சொல்லி ஒவ்வொரு வழிபாடுகளுக்கும் இறை மக்களை அழைக்கிறோம். அப்படி அழைத்த திருச்சபை
அந்த வழிபாட்டினுடைய முடிவிலே எல்லாம் வல்ல கடவுளாக இருக்கின்ற அந்த மூவொரு கழுவிய பிரசன்னத்திலே எல்லாம் வல்ல இறைவன் பிதாசுதன் பரிசுத்தாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக, சென்று வாருங்கள் என்றுதான் மூவொரு இறைவனுடைய நாமத்திலே தான் ஒரு நிகழ்வை நாம் முடிக்கிறோம். அப்படி என்றால் இந்த மூவொரு இறைவன் 3 ஆட்களாக இருந்தாலும் தம திருத்துவத்திலே அந்த ஒருமை தன்மையிலே அவர்கள் ஒன்றித்திருக்கிறார்கள். ஒரே ஞானம், ஒரே சித்தம், ஒரே வல்லமை, ஒரே செயல்பாடுகளை கொண்டவர்களாக இருக்கிறார்கள். எனவேதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மிக தெளிவாக சொல்லுகிறார், அன்புக்குரியவர்களே, நான் தந்தையிடமிருந்து இந்த உலகிற்கு வந்தேன், மீண்டும் இப்பொழுது உலகத்தை விட்டு தந்தையிடத்திலே செல்லுகிறேன். எனவே உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியானவர் வந்து உங்களை உண்மையின் வழியில் நடத்துவார் என்று சொன்னார். அப்படி என்றால் இந்த 3 பேருமே பிதாசுதன் பரிசுத்த ஆவி இவர்கள் ஒன்றாக இருந்து திருச்சபையை வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள். எனவேதான் இந்த மூவொரு இறைவனை நாம் முழுமையாக அறிவதற்கு நம்முடைய பகுத்தறிவு மட்டும் போதாது, மாறாக கடவுளுடைய அந்த வெளிப்பாடு, இறை வெளிப்பாடு, ரெவலேஷன் நமக்கு மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. எனவேதான் இந்த மூவரு கடவுளுடைய பண்புகள் என்ன என்று பார்க்கிற பொழுது, தந்தை அன்புடையவராக இருக்கிறான், மகன் அருள் நிறைந்தவராக இருக்கிறான், தூய ஆவியானவர் வழிநடத்தக்கூடியவராக, புனிதப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். எனவேதான் இந்த முதல் வாசகத்திலே விடுதலை பயண நூலிலே தந்தையினுடைய அன்பை பற்றி நாம் வாசிக்கின்றோம். மோசே 2வது முறையாக அந்த சீனாய் மலையை நோக்கி ஏறி செல்லுகிறான். எனவே அங்கு அவர் ஏறி செல்லுகிற பொழுது தந்தை அன்பாக இருக்கிறார், இரக்கமுடையவராக இருக்கிறார். அவர் பரிவுள்ள இறைவன், சினம் கொள்ள தாமதிப்பவர். அவர் ஒரு பொழுதுமே சினம் கொள்ள மாட்டார், கோபம் கொள்ள மாட்டார். பரிவு கொண்டவராக, அன்பு கொண்டவராக, பேரன்பு மிக்கவராக கடவுள் இருக்கிறார் என்று சொல்லுகிறார். ஏனென்றால் முதன்முறை இந்த மோசே அந்த சீனாய் மலையிலே சென்ற பொழுது அந்த 10 கட்டளைகளை வாங்கி வருகிறார். ஏனென்றால் தன்னால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த இஸ்ராயேல் மக்கள் பாவ வாழ்க்கையிலே, அக்கிரமங்கள் நிறைந்த வேசித்தன வாழ்க்கையிலே, சிலை வழிபாட்டிலே இந்த மக்கள் வாழ்ந்து உண்மை கடவுளுக்கு துரோகம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அழைக்கப்பட்ட இறைவனுக்கு அவர்கள் துரோகம் செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவேதான் அந்த மக்கள் மீது கடவுள் கோபம் கொண்டு அந்த மக்களை அழிக்க நினைக்கின்ற பொழுதுதான் மோசே அந்த ஆண்டவரிடத்திலே சென்று 10 கட்டளைகளை வாங்கி அவருடைய மன்றாட்டினால் அந்த மக்கள் அழிவுகளிலிருந்து காக்கப்படுகிறார்கள். மீண்டுமாக 2வது முறை அவரிடத்து மலைக்கு சென்று வருகிற பொழுதுதான் கடவுள் பேரன்பு மிக்கவர், சினம் கொள்ள தயங்குபவர், அவர் அன்பு மிக்கவராக, பரிவுள்ளவராக இருக்கிறார். அவர் மனிதர்கள் செய்யக்கூடிய பாவத்திற்கு அவர் தண்டனை கொடுப்பவர் அல்ல, சினம் கொண்டு மனிதரை அழிப்பவர் அல்ல என்று சொல்லுகிறார். ஏனென்றால் தந்தை அன்புள்ளவர், பாவங்களை மன்னித்து மறுவாழ்வு கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார் என்று இந்த முதல் வாசகத்திலே தந்தையை பற்றி தெளிவாக சொல்லுகிறார். எனவேதான் அன்புக்குரியவர்களே, கிறிஸ்து இயேசு அந்த 2ஆம் ஆளாகி இருக்கிற அந்த சுதனாகிய சர்வேசுடைய பண்புகளை பார்க்கிற பொழுது அவர் அருள் நிறைந்தவர், அருளை கொடுக்கக்கூடியவர், ஆசிரை கொடுக்கக்கூடியவராக அவர் முழுமையாக இருக்கிறார். எனவேதான் அந்த அருளையும் ஆசிரையும் மனிதர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக தந்தை இந்த உலகத்தின் மீது அன்பு வைத்து தன்னுடைய ஒரே மகனை இந்த மனிதகுல மீட்புக்காக, பாவத்திலிருந்து விடுதலை கொடுப்பதற்காக இந்த மனிதனை, அந்த 2ஆம் ஆளாகி இருக்கிற சுதனாகிய சர்வேஸ்வரனை மீட்பராக இந்த உலகுக்கு கொடுத்திருக்கிறார். அந்த மீட்பர் தான் தன்னுடைய இரத்தத்தை கல்வாரியிலே சிந்தி இந்த மனிதகுலத்திற்கு அருளையும் ஆசீர்வாதத்தையும் கொடுத்திருக்கிறார். பாவத்திலிருந்து மன்னிப்பை கொடுத்து தந்தையோடு அவர்களை ஒன்றாக ஐக்கியப்பட வைத்திருக்கிறான். எனவேதான் அன்புக்குரியவர்களே, இந்த 2வது வாசகத்திலே கொரிந்தியருக்கு திருமுகத்திலே பவுலடியார் சொல்லுகிற பொழுது, ஒருவரை ஒருவர் மன்னியுங்கள், ஒருவரை ஒருவர் அன்பு செய்யுங்கள், ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளுங்கள், தூய முத்தம் கொடுத்து ஒருவரை ஒருவர் வாழ்த்துங்கள் என்று சொல்லுகிறார். ஏனென்றால் இந்த மூவொரு இறைவன், இந்த பிதாசுதன் பரிசுத்தாவி மூவருமே எல்லாவற்றிலும் சரிசமமாக இருந்து
ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொண்டார்கள், ஒருவரை ஒருவர் அன்பு செய்தார்கள், ஒருவரை ஒருவர் முழுமையாக தன்னுடைய அன்பின் வெளிப்பாடாக அந்த தூய முத்தம் கொடுத்து ஒற்றுமை வாழ்வை அவர்கள் வெளிப்படுத்தினார்கள். இதைத்தான் பரிசுத்த ஆவியானுடைய வாழ்விலே பார்க்கிற பொழுது அவர் புனிதப்படுத்தக்கூடியவராக, வழிநடத்தக்கூடியவராக இருக்கிறார். எனவே தந்தை அன்பு செய்யக்கூடியவராக, மகன் அருளையும் ஆசிரையும் கொடுக்கக்கூடியவராக, தூய ஆவியானவர் வழிநடத்தக்கூடியவராக இருக்கிறார். எனவேதான் பவுலடியார் அந்த மூவொரு இறைவனுடைய பிரசன்னத்தை அவர் அனுபவித்ததால் தான் கொரிந்து நகர மக்களுக்கு சொல்லுகிறார். ஏனென்றால் கொரிந்து நகரிலே கிரேக்க மொழி பேசுபவர்கள், யூத மொழி பேசக்கூடிய மக்கள் அந்த இடத்தில் இருந்தார்கள். ஏனென்றால் இந்த கொரிந்து நகரம் என்பது வியாபாரம் நிறைந்த ஒரு இடம். எனவே அந்த இடத்துல பகைமை இருந்தது, வேற்றுமைகள் இருந்தது, உறவுகளிலே விரிசல்கள் இருந்தது, பிளவுகள் இருந்தது. எல்லாம் இருந்த நிலையில்தான் அந்த இடத்துல பவுலடியார் இந்த இறை செய்தியை சொல்லுகிறார். இந்த 2வது வாசகத்தில் அவர் சொல்லும் பொழுது, மன ஒற்றுமை கொண்டிருங்கள், அமைதியுடன் வாழுங்கள், அப்பொழுது அன்பும் அமைதியும் அளிக்கும் கடவுள் உங்களோடு இருப்பான். ஏனென்றால் யூதன் என்றோ கிரேக்கன் என்றோ யாரும் இல்லை. உங்களிடத்திலே பிளவுகள் இருக்கக்கூடாது, பிரிவினைகள் உங்களிடத்திலே இருக்கக்கூடாது. நீங்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று அந்த தூய ஆவி, அந்த மூவரு என்னுடைய பிரசன்னத்தை அவர்கள் அறிந்ததனால்தான் இப்படிப்பட்ட ஒரு வாழ்த்து செய்தியை அவர் சொல்லி இறுதியாக சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாருடைய நட்புறவும் உங்களோடு இருப்பதாக என்று அந்த மக்களை அவர் வாழ்த்துகின்றார். அன்புக்குரியவர்களே, அப்படி என்றால் கிறிஸ்தவர்களாக திருமுழுக்கு வழியாக அபிஷேகம் செய்யப்பட்டு இயேசுவின் உடலின் உறுப்பாக வாழ அழைக்கப்பட்ட உங்கள் ஒவ்வொரு இடத்திலுமே ஆண்டவர் எதிர்பார்ப்பது அன்பையும் அமைதியையும் மன ஒற்றுமையையும். நீங்கள் வாழ்த்துகின்ற அந்த வாழ்த்து செய்தியிலே களங்கம் இல்லாமல், கபடம் இல்லாமல், உண்மையான தூய முத்தம் கொடுத்து ஒருவரை ஒருவர் நீங்கள் வாழ்த்துகின்ற பொழுதுதான், உறவுகளை ஏற்படுத்துகின்ற பொழுதுதான் அந்த மூவரு கடவுளுடைய பிரசன்னம் உங்களோடு இருக்கும். இல்லை என்றால் நீங்கள் வாழ்ந்தாலும் வீழ்வதற்காகவே, வாழ்வை பெறுவதற்காக அல்ல, மாறாக நீங்கள் வாழ்ந்தாலும் வீழ்வதற்காகத்தான். இதைத்தான் அன்னை மரியாளுடைய வாழ்விலே பார்க்கிறோம். அந்த மூவரு இறைவனுடைய பிரசன்னம் முழுமையாக அன்னையிடத்திலே அது தங்கியிருந்தது. எனவேதான் அந்த பரமத்தந்தையினுடைய அருள், அந்த நிழல் அன்னை மரியாளை முழுமையாக சூழ்ந்திருந்தது. அந்த மூவரு இறைவனுடைய பிரசன்னத்திலே அந்த பரமத்தந்தை கடவுள் அன்னை மரியாள் மீது நிழலிடுகின்ற பொழுது, அவரை ஆட்கொள்ளுகிற பொழுது தூய ஆவி அவரிடத்திலே இருந்தான். இந்த பரம தந்தையும் தூய ஆவியும் அன்னையோடு இருக்கிற இடத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அவள் உதரத்திலே தாங்கியிருந்தார். எனவேதான் மூவரு இறைவனுடைய ஆலயமாக அன்னை கன்னிமரியாள் விளங்கி கொண்டிருக்கிறார்கள். எனவேதான் அந்த மூவரு இறைவனுடைய பிரசன்னத்திலே அவர்கள் இருந்ததனால் உள்ளத்திலே அமைதி இருந்தது, உள்ளத்திலே ஒற்றுமை இருந்தது. அவர்கள் உறவுகளை ஏற்படுத்தினார்கள், மகிழ்ச்சியை கொடுத்தார்கள். எனவேதான் அன்னை கன்னிமரியாள் எலிசபெத் அம்மாளை சந்திக்க சென்றார்கள். ஏறக்குறைய 60 மைல்கள் அந்த ஐன்கரிம் என்ற ஊருக்கு அவர்கள் நடந்து செல்லுகிறார்கள். நடந்து செல்லுகிற பொழுது தான் பெற்ற அந்த மூவரு இறைவனுடைய பிரசன்னத்தை முழுமையாக எலிசபெத் அம்மாளிடத்தில் அவர்கள் கொடுக்கிறார்கள். எனவேதான் அன்னை மரியாள் அங்கு செல்லுகிற பொழுது, மூவரு இறைவன் அங்கு செல்லுகிற பொழுது எலிசபெத் அம்மாளுடைய வயிற்றில் இருந்த அந்த குழந்தை பேறு வகையால் ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருக்கிறது. மகிழ்ச்சி அங்கு இருக்கிறது. ஏனென்றால் உள்ளத்திலே செருக்கு இல்லாமல், ஆணவம் இல்லாமல், நான் கடவுளை பெற்றெடுக்க போகிறேன், மூவரு இறைவன் என்னோடு இருக்கிறார் என்ற ஆணவ செருக்களை இல்லாமல் ஆமீன் என்று சொல்லி உள்ளத்திலே தாழ்ச்சி நிறைந்தவளாக அன்னை மரியாள் எலிசபெத் அம்மாளை சந்திக்கின்ற பொழுது அங்கு மூவரு இறைவனுடைய பிரசன்னம் இருந்தது. அந்த ஒரு பிரசன்னம்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் இறந்து அடக்கம் செய்யப்பட்டு உயிர்த்த பிறகு சீடர்கள் எல்லாம் ஓடி போனார்கள். அவர்கள் அனைவரையும் ஒன்றாக கூட்டி ஒரு இடத்திலே அமர வைத்து திருச்சபையை உருவாக்கினார்கள்.
மூவரினுடைய பிரசன்னத்தில் அன்பையும் அமைதியையும் ஒற்றுமையையும் தூய முத்தம் கொடுத்து அவர்களை வாழ்த்தினார்கள் அன்னை மரியாள். எனவேதான் இந்த மே மாதம் என்பது அன்னையினுடைய வணக்க மாதமாக அன்னை மரியாளோடு சேர்ந்து ஆண்டவரை, அந்த மூவரு இறைவனை நாம் புகழ வேண்டும் என்பதற்காக அன்னையாம் திருச்சபை கொடுத்திருக்கிறது. எனவேதான் இந்த மே மாதத்தினுடைய இறுதி நாளாக இன்று அன்னை கன்னிமரியாள் எலிசபெத் அம்மாளை சந்தித்த அந்த மகிழ்ச்சி திருவிழாவை கொண்டாடுகிறது. ஏனென்றால் அந்த இடத்திலே அமைதி இருக்கிறது, ஒற்றுமை இருக்கிறது, உறவுகள் இருக்கிறது, ஒன்றிப்பு இருக்கிறது. மாறாக பிளவுகள் கிடையாது, வேற்றுமைகள் கிடையாது, வேறுபாடுகள் கிடையாது, ஒற்றுமைகள் இருந்தது. எப்படி பிதா சுதன் பரிசுத்த ஆவி மூவரும் எல்லாவற்றிலும் சரிசமமாக இருந்து ஆண்டவரின் கொடையாக கிறிஸ்துவை இந்த உலகத்திலே கொடுத்து கிறிஸ்து தன்னுடைய இரத்தத்தினால் உங்களை மீட்டு உங்களை விண்ணக வாழ்வுக்கு அழைத்து செல்லுகிறாரோ அந்த வாழ்வைத்தான் ஆண்டவரிடத்தில் எதிர்பார்க்கிறான். உடைய உள்ளத்திலே அமைதியும் அன்பும் சமாதானமும் குடிகொண்டிருக்கிற பொழுது அந்த மூவரு இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதித்து வழிநடத்துவார். ஆமென். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் இறைவனை உருக்கத்தோடு ஜெபிக்க நமக்கு உரிமைகளையும் கடமைகளையும் கொடுத்திருக்கிறார். எனவே அவர் மீது முழுமன பற்றுதல் வைத்தவர்களாக நம்முடைய மன்றாட்டுகளை ஈரெடுப்போம். திரு அவைக்காக பேரன்பின் வடிவமான மூவொரு இறைவா, உம் பெருவிழாவை கொண்டாடும் இந்நாளில் எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவியர் மற்றும் பொது நிலையினர் அனைவருக்காகவும் மன்றாடுகிறோம். மூவொரு இறைவனிடம் காணப்படும் தெய்வீக ஒருமித்த சிந்தனையும் செயல்பாடும் எங்கள் திரு ஆவியில் விளங்கிட தேவையான தூய ஆவியின் ஆற்றலையும் ஞானத்தையும் பொழிந்திட வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். ஆ
அமைதிக்காக. இரக்கமும் அருளும் கொண்ட இறைவா, வன்முறைகளாலும் தவறான முடிவுகளாலும் தவிக்கும் எம் உலகையும் நாட்டையும் கனிவோடு கண்ணோக்க உம்மை மன்றாடுகிறோம். உலக தலைவர்களின் உள்ளங்களில் அமைதி உணர்வை எழுப்பி மக்கள் அனைவரும் அச்சமின்றி நிம்மதியோடும் ஒற்றுமையோடும் வாழ அருள் புரிய வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். இளையோருக்காக. நல்வழி காட்டும் நாயகனே எம் இறைவா, இன்றைய இளைஞர்களும் இளம் பெண்களும் உலக சிற்றின்பங்களை விடுத்து உமது உண்மையான ஆன்மீக மகிழ்ச்சியை தேட அருள் தாரும். அவர்கள் பொறுப்புணர்வும் சுய கட்டுப்பாடும் நன்னடத்தையும் கொண்டவர்களாக தங்கள் வாழ்க்கையை நல்வழியில் நெறிப்படுத்தி கொள்ள வரமருள வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். கூடியுள்ள இறை மக்களுக்காக. மீட்பளிக்கும் அன்பின் இறைவா, உம் திருமகன் வழியாக உலகை மீட்கவே விரும்பும் உமது பேரன்பை நாங்கள் ஆழமாக உணர செய்தருளும். இத்திருப்பலியில் கூடியுள்ள நாங்கள் அனைவரும் உமது இரக்கத்தை பிரதிபலிப்பவர்களாக உண்மையான மனமாற்றம் பெற்று உமக்கு உகந்த வாழ்க்கையை நடத்திட தேவையான பலத்தை தந்தருள வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். நம்முடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காக மௌனமாக மன்றாடுவோம். ஜெபிப்புமாக. என்று வாழும் எல்லாம் உள்ள இறைவா, மக்களின் இவ்வுலக வாழ்வு பல்வேறு தேவைகளால் எழும் கவலைகளுக்கு உள்ளாகி இருக்கிறது என்பதை நீ நன்கு அறிகின்றேன். திருச்சபையாகிய நாங்கள் இப்பொழுது ஏறெடுத்த இந்த மன்றாட்டுகளை அந்த வள்ளல் தன்மையால் மிக விரைவாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். என்னையே இழந்து விட்டேன்.
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருப்பதை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே எங்கள் இறைவா, உமது பெயரை மன்றாடி நாங்கள் ஒப்பு கொடுக்கும் எங்கள் பணியின் காணிக்கைகளை தூய்மைப்படுத்தி அருளும். இதன் வழியாக எங்களை உமக்கு உகந்த நிலையான காணிக்கையாக மாற்றுவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் உள்ள இறைவா, என்னாலும் எவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய ஒரே பேரான மகனோடும் தூய ஆவியாரோடும் ஆள்வகையில் ஒருவராய் இராமல் மூவராய் இருந்தாலும் இறைத்தன்மையில் ஒரே கடவுளாகவும் ஒரே ஆண்டவராகவும் நீர் இருக்கின்றீர். ஏனெனில் நீரே வெளிப்படுத்தியதால் முதுமாட்சி பற்றி நாங்கள் நம்புவதையே உம் மகனை குறித்தும் தூய ஆவியாரை குறித்தும் எத்தகைய வேறுபாடும் இன்றி நாங்கள் நம்புகின்றோம். இவ்வாறு உண்மையான நிலையான கடவுள் தன்மையை நாங்கள் அறிக்கையிடும் போது ஆள்வகையில் தனித்தன்மையும் இறையியல்பில் ஒருமையையும் மாண்பில் சமத்துவத்தையும் போற்றுகின்றோம். ஆகவே வானதூதர்களும் முதன்மை வானதூதர்களும் கெருபீன்களும் சேராபீன்களும் உம்மை புடை சூழ்ந்து நாள்தோறும் முடிவின்றி ஆர்ப்பரித்து ஒரே குரலாய் பாடுவதாவது: ஆண்டவரே, நீவையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கு முற்று. ஆகவே உம்முடைய பரிசுத்த ஆவியை பொழிந்து காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என உம்மை மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட மனமுவந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சிலருக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவர் நம்மை இரவு விருந்த அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சிடருக்கு அளித்து அவர் கூறியதாவது:
அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது நம் விசுவாசத்தின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணன்று உமக்கு உடையும் புடியே தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் ஒரு திருச்சபையை நினைவு கூர்ந்துள்ளோம். எங்கள் திருத்தந்தை லயோ, எங்கள் ஆயர் பிரான்சிஸ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திருச்சபை அன்பில் நிறைவு பெற செய்திருளும். மேலும் உயிர்த்திடும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றிருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, திருத்தூதர்கள், எங்களுடைய பாதுகாவலரான புனித பிரான்சிஸ் சவேரியா மற்றும் உலகிலும் குகந்தோராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்துபடியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும்
ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன், அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன். அப்போஸ்தலருக்கு முடிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி உமது திருவிழத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்கள் அனைவரோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து இயேசுவின் சமாதானத்தை பிறடு பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செமரின், இது உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செமரியின் விருந்துக்கு அழைக்க பெற்றவர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் உள்ளத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் என்னை காத்து முடிவில்லா வாழ்வளிப்பதாக.
ஆட்சி குடும்பமாய் உலகம் அமைந்திட, இங்கு பகைமை அழிந்திட, நல் பகிர்வு வளர்ந்திட, நீதியின் பாதையில் மானுடம் வாழ்ந்திட, உயிரின் உயிரே இறைவா உணவின் வடிவில் வருவாய், வாட உள்ளம் என்னை தேற்றவா, வாழ்வின் பாதை நாளும் மாற்றவா, உயிரின் உயிரே இறைவா உணவின் வடிவில் வருவாய், வாட உள்ளம் என்னை தேற்றவா, வாழ்வின் பாதை நாளும் மாற்றவா. குருக்களுக்காக வேண்டும் ஜெபம். என் அன்பான ஆண்டவரே, குருக்களை காப்பாற்றும்படியாக உம்மை மன்றாடுகிறேன். அவர்கள் உம்முடையவர்களானதாலும் அவர்களது வாழ்வு உமது பலிபீடத்தில் எரிக்கப்படுவதாலும் அவர்களை காப்பாற்றும். அவர்கள் உலகத்தை விட்டு பிரிந்தாலும் உலகின் நடுவே வாழ்வதாலும் உலக இன்பங்கள் அவர்களை சோதிப்பதாலும் அவர்களை உமது இதயத்தில் வைத்து காப்பாற்றும். அவர்கள் தனிமையாய் இருக்கும் போதும் வேதனைப்படும் போதும் ஆன்மாக்களுக்கான அவர்களது பலி வாழ்வெல்லாம் வீணாக தோன்றும் பொழுதும் அவர்களை காப்பாற்றும். ஆண்டவரே, அவர்களுக்கு உம்மை தவிர வேறு ஒருவரும் இல்லை என்றும் மனித பலவீனம் கொண்ட மனித இதயம்தான் அவர்களிடம் உண்டு என்றும் நினைத்து அவர்களை காப்பாற்றும். அவர்களது ஒவ்வொரு சிந்தனையும் சொல்லையும் செயலையும் ஆசீர்வதித்து அவர்களை காப்பாற்றும். மரியே, குருக்களின் அரசியே, குருக்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆமேன். வார திருநாட்கள் மே மாதம் 31ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இன்று தூய்மை மிகு மூவொரு கடவுளுடைய பெருவிழா. ஜூன் மாதம் 1 தேதி மாதத்தின் முதல் திங்கட்கிழமை மாலை தேர்பவனி, அதைத் தொடர்ந்து திருப்பலியானது நடைபெறும் மற்றும் புனித ஜஸ்டின் மறைசாட்சி நினைவு நாள். 2ஆம் தேதி மாதத்தின் முதல் செவ்வாய்க்கிழமை மாலை புனித அந்தோனியார் ஆலயத்திலே திருப்பலியானது நடைபெறும் மற்றும் புனிதர்கள் மர்சலினஸ் பீட்டர் மறைசாட்சி நினைவு நாள். 3ஆம் தேதி மாதத்தின் முதல் புதன்கிழமை மாலை தேர்பவனி, அதனைத் தொடர்ந்து திருப்பலியானது நடைபெறும் மற்றும் புனிதர்கள் சார்லஸ் லுவாங்கோ தோழர்களும் மறைசாட்சி நினைவு நாள். 5ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை காலை திருப்பலி மாலை ஆராதனை, அதைத் தொடர்ந்து திருப்பலியானது நடைபெறும் மற்றும் புனித போனிபாஸ் ஆயர் மறைசாட்சி நினைவு நாள். 6ஆம் தேதி சனிக்கிழமை மாதத்தின் முதல் சனிக்கிழமை மாலை தேர்பவனி, அதைத் தொடர்ந்து திருப்பலியானது நடைபெறும் மற்றும் புனித நார்பெட் ஆயர் நினைவு நாள். ஜூன் மாதம் 7ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்துவின் தூய்மை மிகு திருவுடல் திரு இரத்த பெருவிழா. திருமண அறிவிப்பு. நமது பங்கை சார்ந்த இஸ்ராயல் அன்னமால் உடைய மகன் எத்தையனுக்கும், வில்லியனூர் பங்கை சார்ந்த நவமல் கப்போரில் வசிக்கும் ராஜேந்திரன் வசந்தி உடைய மகள் தனலட்சுமி திருமணம் செய்ய இது 3ஆம் மற்றும் இறுதி அறிவிப்பு. இந்த திருமணத்தில் ஏதேனும் தடைகள் இருப்பின் பங்கு தந்தையிடம் அறிவிக்க வேண்டியது உங்கள் ஒவ்வொருடைய கடமை. இறைசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, வரக்கூடிய புதன்கிழமை மாலை திருப்பலி முடிந்த பின்பு பங்கு பேரவை கூட்டமானது நடைபெறும். எனவே அந்த குழுவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களும் அன்பைய பொறுப்பாளர்களும் பங்கெடுக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அடுத்ததாக அடுத்த மாதம் ஜூலை மாதம் முதல் வாரம் எப்பொழுதும் புனித அந்தோனியாருடைய பெருவிழாவை நாம் சிறப்பிப்போம். இந்த ஆண்டு ஜூலை மாதம் 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை கொடியேற்றம், 6ஆம் தேதி நவநாள் திங்கட்கிழமை, 7ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை புனிதருடைய பெருவிழாவை நாம் சிறப்பிக்க இருக்கின்றோம். எனவே இந்த குடும்ப விழா சிறப்பாக நடைபெற ஒவ்வொருவரும் ஜெபிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அடுத்ததாக அன்னையினுடைய வணக்க மாதம் இந்த 31வது நாளை பங்கு இறைமக்கள் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் இணைந்து நாம் சிறப்பித்தோம். அது வேளையிலே கடந்த 16ஆம் தேதி நமது பிள்ளைகள் உருது பூசல் பெற்றதன் காரணமாக 2ஆம் அருள் சின்னப்பர் அன்பையும் சிறப்பிக்கப்பட முடியவில்லை. எனவே இந்த நாளிலே குடும்ப உறுப்பினர்களோடு இணைந்து 2ஆம் அருள் சின்னப்பர் அன்பைய குடும்பங்கள் மிக சிறப்பான விதத்திலே இந்த நிகழ்வை நடத்தி கொடுத்திருக்கின்றார்கள்.
எனவே இரண்டாம் அருள் சென்றப்பர் அன்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அன்பிய குடும்பங்களுக்காகவும் அந்த அன்பத்தை சிறப்பான விதத்திலே வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய திருமதி அனிதா அவளுக்கும் மனமார்ந்த நன்றிகள். கடந்த 31 நாட்கள், கடந்த மே மாதம் 1 முதல் இந்த 31ஆம் தேதி அன்னையினுடைய இந்த வணக்க மாதத்தை மிக சிறப்பான விதத்திலே 22 அன்பியங்கள், பக்த சபைகள், மகளிர் குழுக்கள், மரியான் சேனைகள், தன்னார்வ தொண்டர்கள், பாடல் குழு உறுப்பினர்கள், பொது நன்மை உறுதிபூசல் பெற்ற பிள்ளைகள் என்று சொல்லி ஒவ்வொருவருக்காக ஒதுக்கப்பட்ட இந்த நாளிலே மிக சிறப்பான விதத்தில் நீங்கள் நிறைவு செய்து கொடுத்திருக்கின்றீர்கள். குறிப்பாக சவேரியாரில் அருள் சகோதரர்கள், தீப ஒளியில் அருள் சகோதரர்கள் என்று சொல்லி உங்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த 31 நாட்கள் நேற்று கூறியது போல ஏற்றங்களும் இருந்தது, இறக்கலும் இருந்தது. ஏற்றம் என்பது மிக சிறப்பான விதத்திலே அன்னையை தோளில் சுமந்து கொண்டு அன்னையை நாம் போற்றினோம். இரக்கம் என்பது அன்னையை தனியாக விட்டுவிட்டு நாம் இருந்திருக்கிறோம். இந்த 31 நாட்களிலே சில நேரங்களிலே அன்னை தனியாக இருக்கும், சுமந்து செல்லக்கூட ஆட்கள் இல்லாத பொழுது அவ்வளோ வருத்தம். ஒரு சாதாரண மனிதனுக்கு எவ்வளோ வருத்தம் இருக்கின்ற பொழுது அன்னைக்கு எவ்வளோ வருத்தம் இருக்கும். என்னை சுமந்து செல்லக்கூட ஒரு 4 உறுப்பினர்கள் இல்லை என்று சொல்லி இப்போ பார்க்கின்ற பொழுது ஏற்றங்கள் இறக்கங்களோடு இந்த 31 நாட்களை நாம் நிறைவு செய்திருக்கின்றோம். குறிப்பாக இந்த பொது நன்மை உறுதிபூசல் பெற்ற பிள்ளைகள் ஒவ்வொரு நாட்களும் அன்னையை தோளில் சுமந்து கொண்டு இந்த கோவிலை வல வந்தார்கள். அடுத்து அவர்கள் உறுதிபூசல் பெற்ற பின்பு தீப ஒளி இல்லத்திற்குரிய பிள்ளைகள் அவர்கள் இந்த 10 நாட்கள் வந்து அவர்கள் அன்னையை சுமந்து கொண்டு சென்றார்கள். இப்படி பார்க்கின்ற பொழுது விழா மிக சிறப்பான விதத்திலே நடைபெற்றது. எனவே உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகளும் ஜெபத்தையும் வாழ்த்திலும் உரித்தாக்கிக் கொள்கின்றேன். எதற்காக அந்த ஒவ்வொரு நாளும் ஒரு அன்பையும் என்றால் அது குடும்பத்தோடு வந்து நாம் அன்னையை போற்ற வேண்டும். ஏனென்றால் இது நமக்கான வாய்ப்பு, நம் அன்பியத்திற்கான வாய்ப்பு. அடுத்த ஆண்டு மே மாதம் அடுத்த வருஷம் வரும், இன்னும் 12 மாதம் இருக்குது. அடுத்த மே மாதம் யார் இருப்போம் யார் இல்லை யாருக்கும் தெரியாது. எனவே நமக்கான ஒரு வாய்ப்பு, நமது அன்பியத்திற்காக அந்த ஒரு நாள் கொடுக்கப்படுகின்ற பொழுது அதை நாம் பயன்படுத்தி அன்னையை போற்றுவோம், புகழ்வோம். எனவே மீண்டும் ஒரு முறை இந்த 31 நாட்கள் மிக சிறப்பான விதத்திலே நடைபெற உதவி செய்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும், குறிப்பாக திருவாளர் ஆண்டனி சுவாமி, திரு ஆண்டனி ராஜ், திரு சவரி, திரு சுரேஷ், திரு அனுஷியா, இவர்கள் அனைவருக்கும் சிறப்பான விதத்தில் நன்றி கூறுகின்றேன். ஏனென்றால் சில அன்பியங்களிலே திருவாளர் ஆண்டனி ராஜ் அவர்கள் ஒவ்வொரு நாளும் ஃபோன் பண்ணி அன்பை தலைவர்க்கு நாளை உங்கள் அன்பையும், சில அன்பியங்களில் வந்து படிக்க ஆள் இல்லை, எங்கள் அன்பியத்தில் ஆள் இல்லை. எனக்கு ஒரு 10 நாட்கள் திருவாளர் ஆண்டனி ராஜ் அவர்கள் மட்டுமே படித்து இருக்கின்றார். அப்படி பார்க்கின்ற போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஒரு அன்பியத்திலே அந்த அன்னையினுடைய அந்த வணக்க மாதம் அன்னை செய்த புதுமைகளை வாசிக்க கூட ஆள் இல்லை. எங்கள் அன்பியத்தில் ஆள் இல்லை. அவருக்கு தெரியும் எவ்வளவு கஷ்டப்பட்டாருன்னு சொல்லி ஒவ்வொரு முறையும் ஃபோன் பண்ணி எங்கள் அன்பியத்தில் ஆள் இல்லை. அவருக்கு தெரியும் இந்த வலிகள் எல்லாம். என்னோட பகிர்ந்து கொள்கின்ற பொழுது அவ்வளோ வலி. ஒரு அன்னையை பற்றி வாசிக்க கூட இத்தனை வாய்ப்பு நமக்கு, அந்த வாய்ப்பு நம்ம எத்தனை முறை புறக்கணித்து இருக்கின்றோம். இருந்தாலும் அன்னையை மகிமைப்படுத்தினோம். அடுத்ததாக இறுதியாக இந்த கொடிமர பணிக்காக கடந்த வாரத்திலே நன்கொடை வழங்கிய நல் உள்ளங்கள், புனித வனத்தை சென்றப்பர் அன்பையும் 30/5 அன்று திரு அந்துவான் ஐயோரான், திருமதி அந்துவான் ஆரோக்கிய மரி எலிசபெத் குடும்பத்தின் சார்பாக ரூபாய் 20,000 வழங்கி இருக்கின்றார்கள். தனிப்பட்ட விதத்திலே என்னிடம் கொடுத்தவர்கள் 10/5 அன்று சிறுவன் கிளமண்ட் ரூபாய் 780. இந்த சிறுவனை பற்றி குறிப்பிட வேண்டும். இந்த சிறுவன் இந்த 10ஆம் தேதி வந்து என்னிடம், ஃபாதர் கொடிமர பணிக்காக ஏது பணம் என்று கேட்டபொழுது, ஃபாதர் நான் உண்டியில் சேர்த்து வச்சேன் ஃபாதர். அவருடைய பெற்றோர்கள் தாத்தா பாட்டியெல்லாம் கொடுக்கக்கூடிய பணத்தை எல்லாம் உண்டியில் சிறுக சிறுக சேமித்து வைத்து அந்த 750 ரூபாயை ஃபாதர் இந்த கொடிமர பணிக்காக. அந்த சிறுவன் 4வது படிக்கிறான். சரி யோசிப்பாங்க, எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி, மலைப்பு இந்த கோவிலுக்காக. இப்படி பார்க்கின்ற பொழுது அந்த சிறுவன் பெரிதாக வளர்கின்ற பொழுது கொடிக்கமா அங்கே இருக்கும். அப்போ அந்த சிறுவன் நினைத்து பார்ப்போம், நான் சின்ன பிள்ளையா 4வது படிக்கின்ற பொழுது இந்த கொடி மரத்துக்காக 750 ரூபாய் கொடுத்தேன். அப்போ எப்படி பெருமையாக சொல்லுவான். அவனது ஃப்ரெண்ட்ஸுங்க இந்த கொடி மரத்துக்காக நான் கொடுத்தேன், இன்னும் ஒரு 10 வருஷம் 5 வருஷம் கழிச்சு பெரியனோ இருக்கின்ற பொழுது ஒருவேளை திருமணமாக்கி அவருடைய பிள்ளைகளுக்கு சொல்லுவான்,
இந்த மரத்துக்காக நான் 4வது படிக்கின்ற பொழுது நான் பணத்தை கொடுத்தேன். ஒருவேளை குருவாக மாறினால் நான் 4வது படிக்கின்ற பொழுது கொடிமரத்துக்காக அந்த உண்டியல் பணத்தை 750 ரூபா கொடுத்தேன். எவ்வளோ பெருமையாக இருக்கும் பாருங்க. இதான் பிள்ளைகள் வளர்ப்பு. இந்த பிள்ளைகள் ஆலயத்திற்காக, ஆலய பணிகளுக்காக தன்னார்வத்தோடு என் தேவையில்லை, கோவிலுக்காக கொடுக்கின்றேன். எனவே அந்த சிறுவன் கிளம்பன்ட் அவருக்கு மனமார்ந்த நன்றியை உரித்தாக்கிக் கொள்கின்றேன். அடுத்ததாக 12/5 அன்று திருமதி ஜெசிந்தா ரூபாய் 1000, 22/5 அன்று திரு லூதுசாமி திருமதி மேரி வளர்மதி குடும்பத்தின் சார்பாக ரூபாய் 50,000. எனவே கடந்த வாரம் இந்த கொடிக்கம்ப பணிக்காக நன்கொடை வழங்கிய அனைத்து நல்வுள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றியும் வாழ்த்தலையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றைய நாளிலே தேர் அலங்காரம் செய்ய மலர்களை காணிக்கையாக வழங்கியவர்கள் திரு அமல்ராஜ் எப்சிபாய் குடும்பம், திரு பத்ரிஷியா மரிதாஸ் குடும்பம், திரு அருள் வசந்தி குடும்பம், திரு சுரேஷ் அனுஷியா குடும்பம், இன்றைய நாளை சிறப்பித்த 2ஆம் அருள் சிண்டப்பர் அன்பிய குடும்பம். திருப்பலி முடிந்த பின்பு இளையோர் இயக்கத்தின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் ரோஸ் மில்க் வழங்க இருக்கின்றார்கள். எனவே இவள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியும் ஜெபத்தையும் வாழ்த்தலையும் உரித்தாக்கிக் கொள்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இந்த நாளில் அன்னையினுடைய இந்த விழாவை மிக சீரும் சிறப்புமாக நம்முடைய இந்த தூய சவேரியார் இந்த குடும்பத்திலே அழகாக செய்து முடித்திருக்கிறீர்கள், நடத்தி எடுத்திருக்கிறீர்கள். தந்தை அவர்கள் சொன்னார்கள், கடந்த ஒரு மாதம் எல்லாரும் ஏற்றும் இரக்கத்தோடு இந்த அன்னையை புகழி சாற்றியிருக்கிறீர்கள் என்று. உறுதிப்பூச சமயத்தில் பிஷப் வந்தப்போ என்கிட்ட சொன்னார், கடைசியாக எல்லாம் முடித்தப்போ உறுதிப்பூசல் பையன் வந்து எங்கள் பங்கு சாமியாருக்கு நாங்கள் நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லும் பொழுதே பிஷப் என்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கிறாரு, அவர் சைலண்ட்டாக இருந்து எல்லாத்தையும் அழகாக நேர்த்தியாக செஞ்சுருக்கிறாரு, அழகாக எல்லாரையும் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் கரெக்டாக செஞ்சுருக்கிறாரு. ரொம்ப திறமையான ஒரு பங்கு தந்தை அவர்கள் இந்த இடத்துல அழகாக இருந்து, அவர் இருக்கிற இடமே தெரியல, ஆனால் ஆன்மீகத்தில் மக்களை வளர்க்கிறார் என்று பெருமையாக சொன்னார்கள். அது உண்மையிலும் உண்மை. ஏனென்றால் ஒரு நிகழ்வுகள், ஆன்மீக காரியங்கள் நடைபெறுகிறது என்றால் அதற்கு எந்த அளவுக்கு திட்டமிட வேண்டும் என்று ஏறக்குறைய இந்த ஒரு மாதம் இந்த இருக்குது அப்படின்னா, அவர் மார்ச் மாதமே இந்த மே மாதத்துக்கான பணிகளை எல்லாம், திட்டங்களை எல்லாம் அவர் வகுத்து வச்சுட்டார். அந்த அளவுக்கு ஒவ்வொன்றும் இந்த குடும்பத்தில் ஆன்மீக வாழ்வு, மக்கள் வளம் பெற வேண்டும் என்பதற்காக ஒவ்வொன்றையும் ஆன்மீகத்தில் இவர் பார்க்கிறார். அதனால தான் சொல்லுகிறார், ஏற்ற இறக்கத்தோடு இருந்தீங்கன்னு. நான் ஒரு பங்கில் இருந்தேன், நுழம்பை என்ற பங்கில். அங்கே பார்த்தீங்கன்னா 50 குடும்பம் தான், வீடுகள் 50 வீடுகள், தலைக்கட்டு 100 தலைக்கட்டு. தேர் எடுக்கும்போதெல்லாம் அந்த மாதத்தில் முத சனிக்கிழமை தேர் எடுப்போம். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன பசங்க, இவ்வளோ பெரிய பசங்க கூட கிடையாது, இது போல் சின்ன பசங்க 10 பேர் வருவாங்க, அவ்வளோதான். 6 மணிக்குன்னு சொல்லுவேன், 7:15 தான் எடுப்பேன். பெரியவங்க யாரும் வரமாட்டாங்க. சில நேரத்தில் நான் என்ன நினைப்பேன் தெரியுமா, நம்மளே தலையில் தூக்கிட்டு போயிடலான்டா, ஏன்னா ஆட்கள் வர்றதற்கு இல்லை, அப்புறம் பொறுமையாக வருவாங்க. சரி, அங்கே தான் அப்படி போச்சு அப்படின்னு பார்த்தா, குறும்பகாரன்னு காரைக்காலில் ஒரு பங்குக்கு போனேன். ஏறக்குறைய 550 குடும்பங்கள் அங்கே இருக்குது, 13 சப்ஸ்டேஷன் அங்கே. குறும்பகரத்தில் மட்டும் பார்த்தீங்கன்னா 35 குடும்பம் தான் பங்குல. முத சனிக்கிழமை தேர் எடுக்க வாங்கன்னு சொன்னால் சிஸ்டருங்க மட்டும்தான் வருவாங்க. சிஸ்டருங்க, அந்த போர்டிங் பிள்ளைங்க ஒரு 5 பேர், பங்கு மக்கள் ஒரு 6 பேர் வருவாங்க, அவ்வளோதாங்க. மற்றவங்களாம் எங்கே போனாங்க? சில நேரத்தில் நினைப்பேன், ஏன்டா அந்த முத சனிக்கிழமை எடுக்கிறோம் தேர், அது பரவாயில்ல. ஆனால் இங்கே வந்தேன், இங்கே வரும்போது தான் பரவாயில்ல. சாமி சொன்னாங்க, ஏறக்குறைய 900 பங்கு இருந்தது முதல் ரிஜிஸ்டர் பார்க்கும்போது. அப்புறம் சாமி கரெக்டாக எடுத்து ஏறக்குறைய ஒரு 600 குடும்பத்துக்கிட்ட பண்ணியிருக்கிறார். அதனால தான் ஒவ்வொரு அன்பியங்களை கொடுத்திருக்கிறார். ஒரு அன்பியத்தில் குறைந்தது அன்புக்குரியவர்களே ஒரு 30-40 குடும்பங்களுக்கு மேலாக இருக்கிறீங்க. அதனால தான் சொன்னார், இது குடும்ப விழா. எது எடுத்தாலும் அவர் சொல்வது அதுதான், இது குடும்ப விழா. ஒரு பங்குல நீங்கள் ஒரு அன்பியத்தில் ஒரு 30 குடும்பங்கள் 50 குடும்பங்கள் இருக்கிறீர்கள் என்றால், குறைந்தது ஒரு 10 குடும்பத்தில் இருக்கிற உறுப்பினர்களாவது வீட்டுக்கு 2 பேர் வந்தால் கூட 20 பேருங்க அன்னையினுடைய தேரை தாங்கி செல்வதற்கு. நேற்று நான் பார்க்குறேன், 30 நாட்கள் நான் பார்த்தேன், ஒவ்வொரு நாளும்
பங்கு ஆலய திருவிழா போல மிகவும் சிறப்பாக இருந்தது. நேற்று பார்க்குறேன், நேற்று தான் தேருக்கு வந்து, ஏன்னா கடைசி நாள் மாதாவுடைய நாள் என்று தேருக்கு வரலான்னு வந்தா உண்மையாலுமே அழுது போயிட்டங்க. சின்ன பிள்ளைங்க தான் தேரை தூக்குறாங்க, பெரியவங்க ஒரு ஆள் கிடையாது. அப்போ நான் நினச்சேன், நுழம்பையே பெட்டர்றான். நான் இருந்த முதல் பங்குல அதுவே பெட்டர்னு நினச்சேன். எங்கே போனீங்க? அப்போ தந்தை எடுக்கிற அந்த ஆன்மீக காரியத்தினுடைய வெளிப்பாடு எங்கே? இது உங்களுக்கு கொடுக்கப்படுகிற ஒரு வாய்ப்பு. அதான் சாமி சொன்னாங்க, இதையோட அடுத்து 12 மாதத்துக்கு அப்புறம் தான் வரும். அந்த 12 மாதம் யார் இருக்கிறீங்கன்னு தெரியாது. ஒரு பங்குல இருக்கிறது என்றால் அன்னையை போற்றி. இதை விட்டு வேற எங்கே போகிறீங்க? நான் தான் சொல்லுவேன், இந்த குடும்பகாரத்துக்கு வராமல் வேளாங்கண்ணிக்கு போவாங்க. எல்லாம் அங்கே போய் இருப்பாங்க முதல் சனிக்கிழமை. அதுக்கப்புறம் சொல்லி தான் என்ன பண்ணாங்க, முதல் சனிக்கிழமை வர ஆரம்பித்தாங்க. இதெல்லாம் இந்த 3 நாட்கள் பெரிய வேடம் பெரிய சனி எல்லாம் நடந்து போயிடுவான். இங்கே யாரும் இருக்க மாட்டாங்க. இது நம்முடைய ஆலயம். இந்த இடத்திலே, நம்முடைய இல்லத்திலே, நம்முடைய வீட்டிலே வழிபடாத வழிபாடு வேறு எங்கேயும் நடைபெறாது. முதல் சனிக்கிழமை வெளியூர் போகிறீங்க, ஆனால் எங்கேயும் கொஞ்சம் வரணும் இல்லை, எங்கேயும் அன்னை இருக்கிறாங்கல்ல. அதனால தான் வேதனையோடு என்னிடத்தில் அவர் பகிர்ந்து கொண்டார். ஏன்னா அவர் அந்தோனி ராஜ் அவர்கள் இந்த அன்பியங்கள்லாம் கொடுக்கும் பொழுது எந்த அளவுக்கு அவர் பேசியிருப்பாங்கன்னு தெரியும் எங்களுக்கு. நானே பார்க்க ஒரே குரல் தான் கேட்டுட்டு இருக்கு, அன்னையினுடைய இந்த புதுமைகளை வாசிப்பதற்கு. இதெல்லாம் ஒரு கொடுத்து வைத்ததுங்க. 30 நாட்கள் இருக்குதுன்னா அந்த 30 குடும்பங்கள். அதனால தான் நம்முடைய சென்னை மயிலை பேராயர், முன்னாள் பேராயர் சின்னப்பா ஆண்டவர் ஒரு மாதாவுக்கு ஒரு பாட்டு எழுதியிருக்கிறார். அது பாடுவாங்க. இன்னைக்கு பாடல மறந்துட்டு இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். தேவத்தாயின் மாதம் இது வல்லவோ, அதை சிறப்பை கொண்டாடிட அனைவரும் குடும்பமாக வருவோம் தான் இருக்குது. குடும்பமாக வந்து அன்னைக்கு புகழ் மாலை சாற்றணும். ஏதோ வந்து இந்த ஒவ்வொரு நாளும் போட்டால் அது சாமியாருடைய வேலை, இது இதில் இருக்க சிஸ்டருங்க பார்த்துக்குவாங்க, உபதேசாருங்க பார்த்துக்குவாங்க, இருக்கிற யூத்தெல்லாம் வந்து பார்த்துக்குவாங்க. நமக்கு என்ன வேலை? கேட்குற காசை கொடுத்துட்டு போனால் போதும். காசுக்காக விழா எடுப்பதல்ல, உங்களுடைய பங்களிப்பு இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அன்னையானவள் மகிழ்வாள். ஆண்டவருக்கு அது ஆராதனையாக புகழஞ்சலியாக மாற்றப்படும். எனவே அன்புக்குரியவர்களே, இனி வருகின்ற காலங்களிலே உங்களுக்கு கொடுக்கிற வாய்ப்புகளை நல்ல முறையில் நம்முடைய பங்குல, நம்முடைய குடும்பத்தில் அதை நிறைவு செய்யுங்க. அப்பொழுதுதான் ஆண்டவர் நிறைவான ஆசீர்வாதம் இருக்கு. ஏதோ கடமைக்குன்னு வராதிங்க, கடவுளை காண வேண்டும் என்று ஆலயத்துக்கு வருவோம். மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வாழ்த்துகளும். இந்த வாய்ப்பை திருப்பலி நிகழ்த்துவதற்கு இந்த இடத்திலே கொடுத்த நம்முடைய பங்கு தந்தை அவர்களுக்கு நன்றியும் வாழ்த்துக்களையும் நான் கூறிக்கொள்கிறேன். அனைவரும் எழுந்து நிற்போம். ஜெபிப்புமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, நாங்கள் நிலையான தூய மூவொரு கடவுள் தன்மையையும் பாகுபாடற்ற ஒற்றுமையையும் அறிக்கையிடுகின்றோம். அதனால் நாங்கள் உட்கொண்ட இத்திருவுணவு எங்களுக்கு உடல் உள்ள நலன்களை அளிப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவுற்றது.
இயேசுக்கே புகழ், இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி, இயேசுக்கே நன்றி, இயேசுக்கே மகிமை, இயேசுக்கே மகிமை, இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், மரியே வாழ்க. மரியே வாழ்க. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென்.